வசிஷ்டம் என்ற இந்த நூலுக்கு உண்டான ஆசிரியர் யார்? ஒரு நூல் என்றால் என்னென்ன இருக்க வேண்டும், எதுவெல்லாம் இருந்தால் அது சரியாக இருக்கும் என்று நாம் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். யோக வசிஷ்டம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியான ராமபிரானுக்கு வசிஷ்ட முனிவரால் எடுத்துரைக்கப்பட்ட சத்தியம், ஞானம். எப்பொழுது எந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு இடையில் நடந்த இந்த உரையாடலைத்தான் நாம் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம அத்தியாயங்களாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பு ஒரு நூல் என்றால் ஒரு சத்தியம் என்றால் அது யாரால் சொல்லப்பட்டது, யார் அதை கேட்டார்கள், எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பொறுத்துத்தான் அது ஞானத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா என்று நாம் முடிவு செய்ய முடியும். இதுல வசிஷ்டர்னா முதல் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மாவுடைய புத்திரர், நேரடி புத்திரர், அவருடைய பிரம்மாவோட புத்திரர். சனத்குமாரர்கள், நாரதர் போல வசிஷ்டரும் பிரம்மாவோட ஒரு புத்திரர். ஏன் அவருக்கு வசிஷ்டர் என்ற பெயர் வந்ததுன்னா, பிரம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையனா வசிஷ்டர். ரொம்ப வசீகரமாக, அவருக்கு எப்படி ஒரு குருவுக்கு சீடன் இருக்கிற மாதிரி பிரம்மா சொல்வதை தட்டாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர் தான் வசிஷ்டர். அதனாலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. பிரம்மா எந்த ஞானத்தை உணர்ந்தாரோ அந்த ஞானத்தை அப்படியே வசிஷ்டர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் சொல்லப்படுகிறது. இந்த யோக வசிஷ்டம் என்ற இந்த ஆத்ம ஞானம் முதலில் பகவான் விஷ்ணுவிடமிருந்து பிரம்மாவிற்கும், பிரம்மாவிடமிருந்து வசிஷ்டருக்கும், பின் வசிஷ்டர்ல இருந்து ராமருக்கும் உரைக்கப்பட்டுள்ளது. அதன் பின் வசிஷ்டர் பரத்வாஜ், அவருடைய சீடரான பரத்வாஜருக்கு, நாரதருக்கு, அதற்கப்புறம் இந்த யோக வசிஷ்டம் அரிஷ்டநேமி என்ற ஒரு ராஜா, ஒரு ரிஷிக்கும் சொல்லப்படுகிறது. அப்ப சொல்லப்படும் பொழுதுதான் நமக்கு அது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்ப அது பதிவு செய்யப்பட்டு நாம் இப்ப பார்க்கின்றோம். வசிஷ்டர் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு குலகுரு, தசரத மகாராஜாவுடைய பரம்பரையில குலகுருவா இருக்கிறாரு. பெரிய பிரம்மஞானி, பிரம்மத்தை உணர்ந்தவர், அனைத்தும் தெரிந்தவர். ராஜாக்களுக்கெல்லாம் வழி நடத்துவதன் மூலியமாக நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அந்த அறநெறியோட வாழ வேண்டும் என்பதற்காக ராஜாக்களுக்கு ஒரு உதவியாக இருந்து வருகின்றார். சோ தசரத மகாராஜா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட தந்தை. இப்ப இந்த வசிஷ்டர் ராமருக்கு சொன்ன இந்த ஞானம் யாரால் எழுதப்பட்டது என்றால், வால்மீகி என்ற முனிவரால் எழுதப்பட்டது. வால்மீகி அவர் தான் ராமாயணத்தையும் எழுதுறாரு, யோக வசிஷ்டத்தையும் அவர் தான் வெளிப்படுத்துறாரு. இதற்கு மகாராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, லகு ராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, உத்தர ராமாயணம் என்ற ஒரு பேர் இருக்கிறது, யோக வசிஷ்டம் என்ற பேரும் இருக்கிறது. இந்த மாதிரி ராமகீதை என்றும் சொல்வதுண்டு. ஒவ்வொரு இடங்களிலே இதற்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகப்படியாக எல்லோரிடத்திலும் பிரசித்தி பட்டது யோக வசிஷ்டம் என்று சொன்னால் அனைவராலும் அறியப்படுகிறது தான் இந்த நூல். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தை எழுதிய அதே வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது, வெளிப்படுத்தப்பட்டது இந்த யோக வசிஷ்டம். 32,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இதுல பல ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நடைமுறையில இல்லை. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து நம்மளுடைய ஞானம் கொடுப்பதற்காக பாதுகாத்து வருகின்றனர். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த யோக வசிஷ்டம்ங்கிறது ஒரு ஞான நூல். ஒருத்தர் ஞானம் அடையணும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு வேகம் வந்திருக்குன்னா அவர் படிக்க வேண்டிய ஒரு நூல் எதுனா யோக வசிஷ்டம். ராமாயணம் பக்தியையும் கர்மத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடிய நேரடியான ஒரு நூலா இருக்குது. ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும், ஒரு மனித தன்மையில இறைத்தன்மையோட எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு உதாரணம், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு. அப்படி அவர் வாழும் பட்சத்தில் அவர் கர்மத்தை எவ்வாறு செய்தார், அவர் எப்படி பல அவருடைய சுயத்தன்மைகளை வெளிப்படுத்தினார் என்பது நாம எல்லா ராமாயணத்திலையும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அவருடைய ஞானத்தன்மை, அவருடைய ஞான வெளிப்பாடு, அவர் உள்ளார்ந்த அவருடைய மன வெளிப்பாடு, அவருடைய புத்தியோட வெளிப்பாடு எவ்வாறு வெளிப்பட்டது, எப்படி சிந்திப்பார் என்பதை நாம் யோக வசிஷ்டத்துலதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு டீப்பா இதுல நமக்கு எல்லாம் எப்படி நம்ம திருப்புரா ரகசியத்துல பரசுராமர் எப்படி குரு தத்தாத்திரிட்ட பல கேள்விகளை கேட்டது போல
ராமபிரான் இங்க வந்து தனக்குள் ஏற்படுகின்ற அனைத்து சந்தேகங்களும் ஐயங்களையும் வந்து நேரடியாக வசிஷ்டர் குரு கிட்ட கேட்டு அதுல இருந்து தெளிவு பெற்று மீண்டும் பல கேள்விகளை கேட்டு கேட்டு கடைசியாக இவர் ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர் தான், இருந்தாலும் மனித உருவெடுத்து வரும்பொழுது மனிதர் குருவிட்ட இருந்து தீட்சையின் பேரில் வந்து தனக்குள்ள ஞானத்தை உணர்கிறார். அந்த எப்படி உணர்ந்தார், மனித குலத்துக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறது தான் இந்த யோக வசிஷ்டம்ங்கிறது. சோ இது வந்து 6 பிரகடனமா சொல்லப்பட்டிருக்குது. பல அத்தியாயங்கள் கொண்டிருக்கு, 32,000 ஸ்லோகங்கள் இருக்குது, பல அத்தியாயங்களுக்கு கொண்டு இருக்குது. இப்ப இதுல ரொம்ப அவர் வந்து வசிஷ்டர் வந்து பாலிஸ்டாலாம் பேசவே கிடையாது, டைரக்டா ட்ரூத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரேஷனலா சொல்றாரு, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறாரு. பல கேள்விகளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லிடுறாரு. பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, ராமர் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி எப்படி உருவானது, ஜகத்னா என்ன, இது கர்த்தா யாரு, பரமாத்மா யாரு, பிரளயம்னா என்ன, மகா பிரளயம்னா என்ன, மனிதனுடைய தன்மைகள் என்ன, குணாதிசயங்கள் என்ன, என்னென்ன சக்திகள் அவனால வெளிப்படுத்த முடியும், எதனால் இப்படி வந்து மனிதன் சிக்குண்டு இருக்கின்றான், என்னெல்லாம் நமக்கு இந்த ஆன்மீகம் அல்லது ஞானம் அல்லது என்ன கேள்விகள் இருந்தாலும் அந்த எல்லா கேள்விகளும் இதுல கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு எல்லாத்திற்கும் பொறுமையாக வசிஷ்டர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் பதில். இவர்களுக்குள்ள நடந்த இந்த உரையாடலை வந்து தன்னோட ஞான திருஷ்டியில உணர்ந்து வால்மீகி வந்து அவருடைய சீடரான பரத்வாஜருக்கு வந்து எடுத்துரைக்கிறார். அது பிற்காலத்திலே வந்து பரத்வாஜருக்கு அப்புறம் ஒரு ரிஷி இப்ப வந்து அவர் கேட்கிறாரு. அதைதான் நாம இப்ப வந்து பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 பிரகடனமா இருக்குது, 6 பிரிவுகளாக சொல்லப்படுது. முதல்ல வந்து வைராக்கிய பிரகடனம், 2வது உற்பத்தி பிரகடனம், 3வது வந்து ஸ்திதி பிரகடனம், 4வது வந்து உபசாந்தி பிரகடனம், 5வது வந்து நிர்வாண பிரகடனம் என்று 6 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வைராக்கிய பிரகடனம் என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் போக போறோம். அதற்கு முன்னாடி இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உபனிஷத்துங்களும் வேதாந்தங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு நூலாக இந்த யோக வசிஷ்டம் இருக்கின்றது. ஏனென்றால் இது வேதத்தை சார்ந்து அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிப்படுத்துகிறது உண்மை. பிரம்மம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது, பிரம்மம் தான் அனைத்தும் என்பதை இந்த யோக வசிஷ்டத்தின் மூலியமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல உபனிஷத்துக்கள், 100க்கும் மேற்பட்ட உபனிஷத்துகள் இருக்கிறது. அதுல பல உபனிஷத்துல வந்து யோக வசிஷ்டத்துல சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைகள், அந்த ஸ்லோகங்கள் அப்படியே பல இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எது முதல்ல வந்ததுங்கிறது நமக்கு ரெக்கார்டிக்கலா குரோனாலஜிக்கலா நமக்கு தெரியலனாலும், ஆனா இதுல சொல்லப்படக்கூடிய பல வார்த்தைகளும் பல சப்தங்களும் உபநிஷத்துகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது நிறைய ஹிஸ்டரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2வது இது எழுதினவரும் ஒரே ஒருத்தர் தான், வால்மீகி தான். அவரே வந்து ராமாயணத்தையும் எழுதுறாரு, அவரே தான் இதையும் எழுதுறாரு. ஆனா இதுல என்னன்னா, ராமாயணத்தை படிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தி உணர்வு நமக்கு வரும், ஆழ்ந்த ஒரு தர்ம உணர்வு இதெல்லாம் வரும். அதை படித்து விட்டு இதை படிக்கும் பொழுது இது நமக்கு வந்து நேரடியா ஞானத்தை சொல்வதனால அப்படியே எப்படி கட் அண்ட் ரேட்டா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, நேரடியா ட்ரூத் என்னவோ அந்த ட்ரூத் அப்படியே அப்ரூட்டா அவர் சொன்ன மாதிரி இவரு சொல்லியிருக்காரு இதுல வசிஷ்டர். அதனால நமக்கு வந்து ராமரை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் எப்படி இந்த அவதார நோக்கத்தையும் அவர் அவதார தன்மையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கண்டிப்பாக யோக வசிஷ்டம் படிக்காம நமக்கு ராமரை முழுசா புரியவே புரியாது. பல இடங்கள்ல வந்து அவர் பக்தி மார்க்கமா ஏத்துக்கிறாங்க, ஆனா அவருடைய ஞான மார்க்கத்தை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளாக இருக்கலாம். ஏன்னா இதுல பல இடங்கள்ல தெய்வங்களை பற்றியான சில முரண்பாடுகளான கருத்துக்களை சொல்லப்படுவதாக பல பேர் இதை ஒதுக்கிடுறாங்க. யோக வசிஷ்டம் எல்லாம் சில பேர் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அதுல வந்து தெய்வம் சம்பந்தப்பட்ட எல்லாம் ரொம்ப கருத்துக்கள் நேரடியாக சொல்லும் போது வந்து மாயைங்கிற சில விஷயங்கள்லாம் வர்றதுனால சில பேர் இதை வந்து ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இது வந்து ராமரே கேட்கப்பட்டு வசிஷ்டர் நேரடியாக சொல்லப்பட்டதனால் இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் உண்மையே சத்தியமே. நீங்க ராமரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா யோக வசிஷ்டம் படிக்காம உங்களால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. அது இல்லாம நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க ஒன் சைடா தான் அவரை புரிஞ்சிருக்கீங்கன்றது அர்த்தம். எப்படி நாம வந்து அமாவாசை பௌர்ணமி 2 இருக்குது, இதுல வந்து நான் பௌர்ணமி தான் எனக்கு பிடிக்கும், பௌர்ணமியை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம பௌர்ணமியை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அமாவாசை இல்லாம போயிடாது. கண்டிப்பா இயற்கையோட சூழ்நிலை அமாவாசையும் இருந்துதான் இருக்கிறது, நாம் அதை பார்க்காததனால் அது இல்லை என்று ஆவாது. அது போல ராமாயணத்தை படிப்பவர்கள் கண்டிப்பாக யோக வசிஷ்டத்தையும் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இன்றைய. ஏன்னா இது நேரடியாக உங்களுக்கு இதை நீங்கள் படிப்பதினாலேயே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சொல்ற மாதிரி இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டதுக்கு உண்டான பதில நீங்க சிரவணம் பண்ணி
அதோட மனநம் உள்ளுக்குள்ள வந்து நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு ஒரு உங்களுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு வரும்போதே இந்த புஸ்தகம் முடிக்கிறதுக்குள்ளேயே இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்க ஞானி ஆயிடலாம். ஏன்னா அவ்வளவு சிம்பிளா எளிய முறையில சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்லியிருக்காருன்னா வசிஷ்டர், அவர் பெரிய பிரம்மஞானி. யார் கேட்கிறாங்கன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ராமபிரான், அவர் மிகப்பெரிய ஒரு அவதார புருஷர். அவர் தனக்குள்ள எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட இந்த கேள்விகள்லாம் கேட்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப யார் கேள்வி கேட்கிறாங்கிறத பொறுத்து தானே ஒருத்தர் மாஸ்டர் பதில் சொல்லணும். இப்ப வசிஷ்டர்ட்ட ஒரு சாதாரண ஒரு பர்சன் கேட்டாருன்னா அந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லி என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படியே மழுப்பி தட்டிடலாம். இங்க யார் கேட்கிறா, ராமர் கேட்கிறாரு. ராமர் கேட்கும் போது அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரியாம கேட்க மாட்டாருல்ல. என்னதான் இருந்தாலும் அவருடைய வைராக்கியம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏதாவது மாத்தி சொல்லிட்டா இவர் எப்படினாலும் நம்மளை பிடிச்சிருவாருன்னு ஒண்ணு யோசிப்பாங்கல்ல. அப்ப வசிஷ்டர் வந்து உண்மையைத்தான் சொல்லி ஆகணும், மாத்தி சொல்ல முடியாது. ரெண்டாவது கேட்கறது யாரு, ராமர் கேட்கிறாரு. அப்ப இருக்கிற சத்தியத்தை அப்படி நேரடியா அவர் வந்து இதுல வெளிப்படுத்தியிருக்காரு. சோ சொல்பவரும் வந்து பிரம்மஞானி, கேட்பவரும் ஒரு அவதார புருஷர். இது எப்படி சொல்லப்படுதுன்னா ரொம்ப எளிய நடையில எளிய ஒரு வசனங்களாக இதுல வந்து சூத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல கதைகளும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. 55-60 கதைகள் மொத்தம் இதுல இருக்குது. கதைகள் வழியாக நிறைய விஷயங்கள் இதுல வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம படிச்சோம்னாவே எளிமையா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல இருக்குது. சூத்திரங்கள் என்னன்னு வச்சுங்களேன், அதுல வந்து பல ஆழமான கருத்துக்களை ஒரு சில வார்த்தைகளிலே அடக்கி வைத்திருப்பதுதான். அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும், அந்த பாஷ்யத்துக்கு காரிக்கா, அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து அவ்வளவு தூரம் டெப்தா போகாம எப்படி வந்து நம்ம பரசுராமருக்கும் தத்தாத்திற்கும் உரையாடல் நடந்த மாதிரி இதுல வந்து இந்த ராமருக்கும் வசிஷ்டருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இது மொத்தமுமே. சோ இது வந்து ஆக்சுவலி ஒரு குரு சீடருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பரிமாற்றமா தான் இந்த மொத்த உரையாடலுமே இருக்குது. படிக்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அதனால வாய்ப்பு இருக்கும் பொழுது எல்லாரும் இந்த புத்தகத்தையும் வாங்கி உங்க வீட்டுல உட்காந்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வாரமும் அடுத்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இந்த யோக வசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களையும் நாம் அதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சோ இப்ப இதுல வந்து ராமர் எந்த உணர்வுல இருந்து இதை வெளிப்படுத்துறாருங்கிறது வரணும். இப்ப நீங்க மகாபாரதம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பகவத்கீதையை பகவான் கிருஷ்ணர் வெளிப்படுத்தினார். அப்ப கிருஷ்ணர் யாருக்கு வெளிப்படுத்தினாரு, அர்ஜுனருக்கு வெளிப்படுத்தினாரு. அப்ப அர்ஜுனர் எந்த சூழ்நிலையில இருந்தாரு, போர்ல என்னை விட்டா போதுண்டாப்பா, என்னை விடுங்கப்பா, நான் வீட்டுக்கு ஓடி போயிடுறேன், எனக்கு போரும் வேணாம் எதுவும் வேணாம், என் சொந்தங்களை ஏத்து நான் வேலை, நான் சண்டை போட மாட்டேன்ற ஒரு பயத்துல அது என்னை விட்டா போதுன்னு ஓட பார்த்தாரு. ஆனா அப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணரு, நீ எங்கேயும் போக முடியாது, நீ தப்பிக்க முடியாது, நீ வந்துட்ட மாட்டிட்ட, நீ சண்டை போட்டே அவனுங்கிற அவனை எப்படியாவது திருப்பி அவனை தூக்கி நிப்பாட்டி அவனை சண்டை போடுறதுக்கு உண்டான ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. சோ அவன் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் சத்தியங்கள் சொன்னா அவனுக்கு புரிய முடியுமோ அந்த மாதிரி 17 அத்தியாயங்கள்ல பலவிதமான சத்தியங்களை வந்து வெவ்வேறு விதமான வகையில அவர் சொல்றாரு. கடைசியில அவருக்கு வைராக்கியங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனர் எந்திரிச்சு அவர் வந்து சரணாகதி அடைஞ்சு போர் புரிகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து அர்ஜுனர் வந்து திருப்பியும் அதே நம்ம கிருஷ்ணர்கிட்டே கேட்கிறாரு, ஏ கிருஷ்ணா, நீ ஒரு வாட்டி நம்ம வந்து போர்க்களத்துல நீ எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்ன, அதெல்லாம் மறந்து போச்சு, என்னால திருப்பியும் ஒரு வாட்டி உன்னால சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். அப்ப கிருஷ்ணர் யோசிக்கிறார், உன்ன மாதிரி ஒரு தத்திக்கெல்லாம் நான் போய் நான் சொன்னேன் பாரு, அதெல்லாம் இருக்குது, புரியுதா இல்லைங்களா, நான் எவ்வளவோ விஷயங்கள் சொன்னேன் எல்லாம் மறந்துட்டியே அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா இப்ப அர்ஜுனன் வந்து எந்த உணர்வுல இருந்து அது உள்வாங்கினான், பகவான் வந்து முழுமையான இருக்கிற இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணும்னு பகவத்கீதையை வெளிப்படுத்திட்டாரு. ஆனா அது உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து எப்படி இருந்ததுங்கிறது இருக்குது. தயாரா இல்ல அர்ஜுனனை தயார்படுத்தி அவனுக்கு அந்த சத்தியங்களை சொல்லி அவனை செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னு வச்சுங்களேன், ராமர் வந்து தன்னுடைய சுய வைராக்கியம்னு சொல்லுவாங்க, சுய தன்மையிலேயே அவர் வந்து தன்னை சுத்தி தனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள்ல இருந்து நேரடியாக அவருடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறாரு. சோ இப்ப வந்து இதுல வந்து ராமரை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது, ராமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கிடையாது. அவர் டைரக்டா கேட்கறது இதுதான், அவர் என்ன கேட்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப டைரக்டா அவர் என்ன ட்ரூத்தை கேட்கிறாரு, அப்ப வந்து எந்த ஒரு ஒளிவும் மறையும் எக்ஸ்ட்ரா சில பூசல்களும் இல்லாமல் நேரடியாக வந்து குரு வசிஷ்டர் வந்து சத்தியங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றார். சோ பகவான் கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனனுக்கு சொன்னதும் 100% சரி, அது வேற ஒரு காலகட்டம் வேற ஒரு சூழ்நிலையில் அப்படி வெளிப்படுத்தப்பட்டது. இப்ப இந்த உத்தர ராமாயணம் என்று சொல்லக்கூடிய இந்த யோக வசிஷ்டம் வந்து வேறொரு காலகட்டத்திலே ராமருக்கு நேரடியாக எடுத்துரைக்கப்பட்டது. ஏன் யோக வசிஷ்டம் என்று பார்த்தோம்னா வசிஷ்டனால் வெளிப்படுத்தப்பட்டது. யோகம் என்றால் என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ரெகுலரா செய்யற யோகா கிடையாது, இதுக்கு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. யோகம் என்றால் சாதனம், சாதனை, சாத்தியம், இந்த 3 தன்மைகளும் உள்ளடங்கியதுக்குத்தான் யோகம் என்று பெயர். சாதனம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள்,
எதுக்கு அந்த பொருள்? இந்த பொருளின் மூலியமாக ஏதாவது ஒரு காரியங்களை செய்து நாம் ஒரு பலனை அடையவிருக்கின்றோம். அப்படி என்றால் யோகத்தின் மூலியமாக, யோகம்ங்கிறது என்னது? இது சாதனையாவும் இருக்குது, சாதனைன்னா செய்யக்கூடிய கர்மமாவும் இருக்குது. சாத்தியம் எது? இலக்கு, அடைய வேண்டிய இலக்கு. அந்த இலக்கு எதுவா இருக்குது? ஆத்மாவை உணர்வது, பிரம்மத்தை உணர்வது. சோ பிரம்மத்தை உணர்வதுதான் இலக்கு. அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு செல்லக்கூடிய பாதை, அதற்கு உண்டான கருவி, இது மூணுமே யோகமா இருக்கிறதுனாலதான் இது யோக வசிஷ்டம் என்ற ஒரு பேரும், இதற்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு பேரும் இருக்கிறது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அருமையான ஒரு ஞான நூலை தான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். சோ இது குரு பரம்பரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், நாராயணனை தொடங்கி ஒரு அருமையான ஒரு குரு மந்திரங்கள் இருக்குது. நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திம் சதத் புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகந்தம் கோவிந்த யோகீந்திர மதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாசிய பத்ம பாதம் சாஸ்தா மலகஞ்ச சிஷ்யம்னு அப்படியே அது போய்கிட்டே இருக்குது. சோ அதுல ஃபர்ஸ்ட் நாராயணன், அதுக்கடுத்து பத்ம, அதாவது பிரம்மா, அதுக்கடுத்து வசிஷ்டர். சோ நாராயணன், பிரம்மன், வசிஷ்டர். அப்ப முனிகளுக்கெல்லாம் ஆதி முனியா இருக்கக்கூடிய வசிஷ்டரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இந்த யோக வசிஷ்டம். ஏன் இந்த நூலை பத்தி இவ்வளவு தூரம் டீட்டெயிலா நான் சொல்றேன்னா, நம்ம இது யாரு சொன்னாங்க, எந்த சூழ்நிலையில சொன்னாங்க, அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சொல்லப்படிய அந்த ட்ரூத் நமக்குள்ள காக்னைஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே மேடையில பேசுறாங்க, எல்லாரும் மேடையில பேசுறத நம்ம கேட்கறது இல்ல. சில இம்பார்ட்டன்ட் பர்சன் பேசுறத நம்ம ஆழமா கேட்கறது உண்டு. சோ அப்ப இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்க்கும் பொழுது, வசிஷ்டர் எவ்வளவு ஒரு ஞானத்தன்மை, ஒரு பெரிய பிரம்ம ஞானின்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்லக்கூடிய அந்த சத்தியத்து மேல நமக்கு ஒரு பிடிப்பு வரும். எப்படி ராமருக்கு ஒரு ஆழமான பிடிப்பு வந்த மாதிரி நமக்கும் அந்த பிடிப்பு வரும். அதனாலதான் வசிஷ்டரை பத்தி இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். சோ இப்ப நம்ம இதுக்குள்ள நம்ம ஆழமா போவோம். சோ நம்ம எல்லாமல்ல ராமனை பிரார்த்தித்து, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்து, வசிஷ்டரையும் பிரார்த்தித்து, ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நாம் இதை புரிந்து கொள்ளவே முடியும். இதை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய அனுகிரகம் வேணும். சோ அவர்களை எல்லாம் பிரார்த்தித்து, அவர்களுடைய ஆசீர்வாதத்துல நாம இதை கேட்டு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்து நீங்கள் அனைவரும் அந்த ஞானத்தன்மை உணர வேண்டும் என்று அவர்களை பிரார்த்தித்து நான் இந்த யோக வசிஷ்டத்தை ஆரம்பிக்கின்றேன். நல்லது.